பெருமக்களே, கலைஞர் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிக பெருமக்கள் அத்துணை பேரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம்யா. நியாயமா நாடகக்கார நம்ம தான் வந்து எல்லா ஊர்லயும் அவங்களை பார்த்து வாங்க வாங்க வணக்கம்னு கூப்பிடுறோம். முறை என்ன? தொர்ராஜ் வீட்டுக்கு நான் வந்தா தொர்ராஜ் தான் என்னைய கூப்பிடுறோம். நல்லா இருக்கையா? வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? அது என்னடா ஒரு பழக்கம்? நானும் பார்த்துட்டேன். வாங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்கறது நியாயம். வேற என்னமும் சாப்பிடுறீங்களான்னா என்ன அர்த்தம்? நாங்க சாப்பிடுறீங்கன்னா அது அந்த காலம். சரி, ஆக்குன சோறு அப்படியே கிடந்து போகும். ஓ, வேற என்னமும் சாப்பிடுறீங்கன்னா சரக்கு சாப்பிடுறீங்கன்னு கேட்கறது. இப்ப கலாச்சாரம் அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்ப என் வீட்டுக்கு துறை வந்தா நான் கூப்பிடுறோம். வாங்க வாங்க துறை வாங்க. வணக்கம் 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 வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நேரத்துக்கு வந்தீங்க. நான் எப்ப பார்த்தாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க சாப்பிட்டு பிடிச்சா வீட்டுக்கே வருவீங்க. போங்க. எப்ப நான் வந்தாலும் சாப்பாடு வேணும்னா நீங்க அப்படியே அனுப்புறிய. வயிறு நிறைய சோறு போட்டு அனுப்புறிய புடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க. திங்காம போக மாட்டேன் போல இருக்கேன். ஆனா அப்படியே சாப்பிட்டாலும் சும்மா போவீங்க. போயில பிள்ளைங்க என்ன 100-200 கொடுத்துட்டு தான் போவீங்க. சாப்பாடுக்கு 100-200 ஏங்க? அப்படியே உங்க பிள்ளை கையில கொடுத்தாலும் வாங்குற மாதிரியே நீங்க பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க. வேணாங்கிறாங்க. அது கொடுக்க மாட்டேன். ஜோறு போட மாட்டீங்க. இதுதான் கலாச்சாரம். அது மாதிரி அவங்க ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். அவங்க தான் நம்மளை கூப்பிடணும். வாங்க வாங்க நகரக்காரங்களா வந்துட்டீங்களா கூப்பிடணும். இப்ப நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தர்றாங்க. ஆனா இப்ப நம்ம தான் கூப்பிட்டோம். என்ன காரணம்? அதுதான் சபை மரியாதை. எந்த ஊருக்கு போனாலும் சபையில நின்று எல்லாரும் வாங்க வணக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்ற பழக்கம் நமக்கு. அந்த பழக்கம் மாறாம சொல்லியிருக்கோம். கூட்டமும் அமோகமா இருக்கு. அதுலயும் அவங்க எவ்வளவு அழகா அரசு ஆணைக்கு கட்டுப்பட்டு சமூக இடைவெளியோடு உட்கார்ந்துருக்காங்க. சமூக இடைவெளியா போதும். இதுக்கு மேல இடைவெளி விட்டோம்னா வீட்டுக்கு தான் போகணும். அதுலயும் பாரு எல்லாரும் முகக்கவசம் பண்ணி அழகா உட்கார்ந்துருக்காங்களா? இவ்வளவு தெளிவா இருக்கு உங்களுக்கு கண் பார்வை. காலையில மதுரை அரவிந்துக்கு தான் கூட்டி போகணும். அப்ப நாங்க போய் சொல்றோம் இல்லையா? பொய்யாத்தான் சொல்றேன். ஆனா உங்க கவசம் அணியினாலும் அணிஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அப்பதான் நம்ம உழைப்பு தப்பிக்கும். தயவு செய்து எல்லோரும் முகக்கவசம் அணிஞ்சுக்கிறங்க. அசால்ட்டா இருக்காதீங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்காருங்க. அடிக்கடி கழுவுங்க கைய. அப்படி கழுவ முடியல தொடச்சுக்கிறங்க. சானிடைசர் போட்டு தொடச்சுக்கலாம். காரணம் என்னன்னா இப்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். என்ன கொரோனா வந்து நம்ம என்ன பண்ணிவிடும் அப்படிலாம் நினைக்கப்படாது. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியா இருந்தாலும் கத்தியில குத்த வந்தா கூட கையை வச்சு தடுத்து விடலாம். ஆனா இது எதுல நுழையும்னே தெரியலீங்க. மூக்குல நுழையுதா வாயில நுழையுதா நமக்கு வந்துருச்சுங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. முகக்கவசம் தயவு செய்து அணிஞ்சுக்கிறங்க. அது இல்லைன்னாக்கா அப்புறம் பின்னாடி சிக்கல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சொல்லக்கூடாது இல்லையா? அதுல இந்த முகக்கவசம் அணியில ஒரு பெரிய சங்கடம். என்ன சங்கடம்?
எதுக்கு தெரிஞ்சே வந்தா கூட வாண்டு பார்த்து கும்பிட முடியல. ஏங்க எவன் இருக்கான்னு தெரிஞ்சாத்தானே. ஒரு காலத்துல செத்தவனுக்கு தான் வாக்காட்டு கட்டி பார்த்திருக்கான். இன்னைக்கு 50 பேர் நடமாட குணமாத்தான் சொல்றான். ஆனா ஒரு சில பேருக்கு இந்த முகக்கவசம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் அந்த ஒரு சில பேரு கடை வாங்கிட்டு கொடுக்காம சொல்றவன், அடுத்த முன்னாடி சேர்த்துக்கிறவங்க, இவங்களுக்கு ரொம்ப சௌரியம். அழகா அந்த பிள்ளையும் முகக்கவசம் போட்டுக்கிட்டு இவனும் போட்டுக்கிட்டு பைக்கில் வர்றாங்க. எதுக்கு அந்த பிள்ளையோட முடிச்சாரே அவனும் முகக்கவசம் போட்டுருக்கேன், அவனுக்கு நெல்ல கூட்டு போறது நம்ம முன்னாடி தான். அதனால அவங்க எல்லாம் கொரோனாவே முடிஞ்சாலும் அந்த முகக்கவசத்தை கழட்ட மாட்டாங்க. என்ன காரணம்? சௌரியமா இருக்குல்ல. அதனால போட்டுக்கிறவங்க போட்டுக்கிறங்க, போடாதவங்க விட்டுருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஊசி 2 ஊசி வந்திருக்கு இப்ப, போட்டுக்கிறங்க. கோவாக்சின், கோவிட்ஷீல்டு, இப்ப ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி இருந்து புதுசா 100 ஊசி வந்திருக்கான். அதனால தயவு செய்து எல்லாரும் தடுப்பூசியை போட்டுக்கிறங்க. ஜானிக்கு கொடுக்குறாங்க. அதுவே வந்துருச்சா எல்லோரும் பாதுகாப்பா இருந்து நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவா எடுத்து சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டும், ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும், அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டும், ஆதரவு எங்களுக்கு தர வேண்டும், அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டும், ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும். எனக்கு சென்ற நாடகத்தை கெடுக்க வேண்டாமே, நாடகத்தை கெடுக்க வேண்டாமே, உலகத்தில் யாரும் இருக்கிறது அமைதியாக. கூட்டத்துல கொஞ்சம் குழப்பம் செய்யக்கூடாது. ஆமா, குஞ்சு குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கப்படாது. குமரிக்கு ஏது குஞ்சு? நீ தெருவை மாற்றி வர்ற பத்தியா? அதெல்லாம் அர்த்தம் குஞ்சு குமரிகள். குமரி பிள்ளைனா வயசு பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். 16, 17, 18 அதுக்கு உள்ள இருக்கிறதா குஞ்சு குமரி. 12, 12, 12 1/4, 12 3/4, அந்த 13க்குள்ள அதுக்குதான் குஞ்சு குமரிகள். அதுல குறுன்னு பாக்குற வேலை இருக்கக்கூடாது. ஏன்னா நாடகம் பாக்குறதுக்குன்னு சில குரூப் வரும், இந்த வேலை பாக்குறதுக்குன்னு சில குரூப் வரும். யாராவது ஒரு பிள்ளை செட் பண்ணி வச்சிருப்பேன், அந்த பிள்ளை அங்கிட்டு பார்த்து தனியா பேச முடியல, அவங்க அண்ணன் நம்பி அடிக்கிறாங்க. நாடக கொட்டாய்க்கு வந்தோம்னா விடிய வரைக்கும் நாய் பிய முறைச்ச மாதிரி முறைச்சு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருப்பேன். செட்டப் பண்ணி வந்திருப்பாங்க. நீ பச்சைப்பா அவனை கட்டிக்கிட்டு வா, நான் சிகப்பு சட்டை போட்டுக்கிட்டு வரேன், நீ அந்த மொழியில் உட்காந்துக்க, நான் இந்த மொழியில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு முடிய வரைக்கும் வயிறு கூட என்னைய திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த பிள்ளையோ நான் குருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா அந்த பையன் உள்ள என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரு சேவப்பு சட்டை ஓட்டாலும் விடாது போல நீங்களும் போட்டிருக்கீங்கல்ல. நான் அதை சொல்லப்பா, கலர் மாத்தி கூட சொல்லியிருக்கலாமோ. அது இல்ல, கோமாளி என்ன சொல்றாரு, எப்படி பேசுறாருன்னு அதை என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு என் மேல வர கடுப்பை பார்க்கணும். எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்து உட்கார்ந்துருக்கேன், அந்த வெண்ணையவே பார்த்துட்டு இருக்காவா? யார் அந்த வெண்ணெய்? நான் தான் அந்த வெண்ணெய், வேற யாரு? அப்படி யாரும் வந்திருந்தா தயவு செய்து என்னையும் ஒரு கடற்கரையில் ஒரு பார்வை பார்த்துக்கிறேங்க. நானும் தொழில் பண்ணணுமா இல்லையா? இப்படியே அந்த பாட்டு வெளியே கலந்த முடியும். பாடுனா அதுல ஒரு அர்த்தம் வேணும். அப்புறம் பாட்டு அர்த்தம் முடியுதா? ஆமா, அஞ்சு காலை விட்டு ஆட்டக்கூடாதுன்னா பெட்டிக்காரர் காலை ஆட்டினாதான் சத்தம் வரும். இன்னைக்கு எனக்கு காலை ஆட்டாடிங்க தவிர. ஆமா, ஆட்ட வேண்டிய வேலை கையை மட்டும் ஆட்டினா போதும். ஏங்க அது என்னங்க அப்படி சொல்றீங்க? அது எதுக்குன்னா கூட்டத்துல ஆணும் பண்ண அரிசி பருப்பு கலந்த மாதிரி உட்காந்து என்னதான் ஒண்ணும்னா உட்காந்தாலும் அக்கா யாரும் தங்கச்சி யாரும் கொண்டாட்டி யாரும் தெரியாம போயிருமா? லேசா கதை வைப்பு அங்கிட்டு கையை காலை ஓட்டிடுறாங்க சில பேர். அது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நடக்குது. நாடக கொட்டாய், சினிமா கொட்டாய், பஸ், ரயில், பஸ்ல தான் முக்கியமா பார்க்கணும். எப்படிங்க? கரெக்டா நல்ல பிள்ளையா எந்த சீட்ல உட்கார்ந்து பார்த்து அந்த சீட்டுக்கு பின்னாடி சீட்ல இடம் போட்டுருவேன். ஓஹோ, இவன் இடம் போட்டு கீழே இறங்கிடுவான். அதுக்குள்ள எவனாவது அந்த சீட்ல உட்கார்ந்துட்டான்னா அவனை கலப்புறதுக்கு இவன் பண்ற வேலை இருக்கு. என்ன வேலை? ஹலோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, காத்து வரலைன்னா மயக்கம் வரணும், அந்த வரமா அவங்க அவன் அதுக்கு மேல நாங்களும் அதுக்கிட்டே உட்காந்துருக்கோம். காத்து வாங்க விட மாட்டேன், பக்கத்துல உட்காந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை நார போகுது. வாழ்ந்துருப்பான் போல இருக்கேன்னு அவன் எந்திரிச்சு அங்கிட்டு போயிருவான். சைஸா உட்காந்துட்டு கண்ட்ரக்டர் டிக்கெட்டை கொடுத்துட்டு அங்கிட்டு போக இவன் டியூட்டி ஆரம்பிச்சுவான். எப்படிங்க? அந்த சீட்டுக்கு அந்த கம்பிக்கு கூட கேப் இருக்குல்ல, ஆமா, அதுல லைட்டா அப்படி கையை விட்டு அந்த சுண்டு வரல மட்டும் அந்த பிள்ளை முதுகுல பட்டு முடாம நைஸா தட்டுறான். அது ஏன் சுண்டு வரல் மட்டும்? அதான் டெஸ்ட்.
சிங்கப்பூருக்கு ஆள் எடுக்கிறாரா? அது இல்லையா அந்த பிள்ளை என்னமோ சொல்லுதான்னு பாக்குறது. ஓஹோ, அப்படி லேசா தட்டுமா அப்படின்னு தூங்கிடுவேன். அதுக்குள்ளேயுமா தூக்கம்? தூங்குறாங்கலாம் தெரியாம படுதான். சரி சரி. ஒருவேளை அந்த பக்கி நம்ம சடனா உரசது போல இருக்குன்னு பேசாம இருந்துச்சுன்னா இவன் கம்பெனி கொடுக்கும் போல இருக்கு. அவன் அடுத்து 2வது வரல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தட்டுவான். ஓஹோ, அப்பவும் கவனிக்கலன்னா 4 வரலையும் கொடுத்து கப்பு முடிச்சுடுவேன். எதை பிடிக்கிறானோ பிடிக்கிறவனு கேளுங்க, எனக்கு கிடையாது. அதுல காலை விடுறான் பாரு, அவனுக்கு கலைமாமணி பட்டமே கொடுக்கான். ஏங்க தேடியா புழுங்க கிட்ட மாதிரி இப்படியே முண்டை எட்டலைன்னா இதை மூடிட்டு பேச உட்காரணும்ல. உன் வழக்கைக்கு காலை எட்டலை நவண்டு குண்டி சீட்டு நுணுக்கி வந்துடும் தேடியா. இப்ப உள்ள பிள்ளை உட்காந்து ஐகிள் செருப்புல ஒரு புதிய உயரமா அதை கழட்டி விட காலை தூக்கி முட்டுக்கால கொடுத்து உட்காந்துருக்கு. இந்த முட்டைக்கு அது தெரியாது. காலத்தான் சுரண்டம் நினைச்சுக்கிட்டு செருப்பை சுரண்டிக்கிட்டே ஊருன்னு செஞ்சிருவேன். அங்க வந்து சொல்லுவேன் சூப்பர் கம்பெனி. என்ன கம்பெனி? செருப்பு கம்பெனி தான். அங்கிட்டு போக நம்ம நாடக வண்டியிலே இந்த வேலை செய்யறாங்க. ஈரப்பயல் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம ஆளுல அப்படி சொல்லாதீங்க. நம்ம ஆளு பெரிய மயிர புழுநாள் தண்ணியை போடுறாங்க, கொஞ்சம் டைம் தாமதமா வருவா. அதுதான் செய்வாங்க, அந்த வேலை செய்ய மாட்டாங்க. தங்க ஊசினாக்கா வயிற்றுல ஊத்துனா வலிக்காதா? நம்ம செஞ்சாலும் தப்பு தாயா. அப்படி யாரும் இல்லைங்க செய்யறாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? கடுப்புல பாத்துருக்கீங்க. நீங்க பாத்தீங்களா? ஆமா, கண்ணால பாத்தீங்களா? ஈனப்பையன் அது என்ன பழக்கம் தெரியல. என்ன பண்ணாங்க? டான்ஸ் காரக்குள்ள உட்காந்து அந்த சீன்கார பையன் சீன் முடிய கட்டி அந்த புள்ள சீட்டுக்கு அடியில் வச்சுட்டான். இவன் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இவன் போதைக்கு அந்த சீன் மூட்டை இப்படியே சுரண்டிக்கிட்டே வரேன். சீன் மூட்டையை சொல்றாரு. அது மெதுக்கு இருக்கும். அந்த பிள்ளோட குண்டி அதை ஆக்கணும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு வரேன். சுரண்டி சீன் மூடியை கிழிச்சே விட்டான். நல்ல வேலை சீன் மூடியை கிழிச்சதுனால சரியா போச்சு. அந்த பிள்ளோட குண்டியை கிழிச்சிருந்தாங்க. என்ன செய்ய முடியும்? யாரு அந்த ஐயோக்கி பையன்? அந்நேரத்துல எங்க விட தைக்கிறது? ஊசி வேணாமா அந்த ஜெயிச்சு நமக்கு ஈரப்பைய கண்டிச்சு வைங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆளு யாருன்னு சொல்லுங்க, சங்கத்துல சொல்லி கண்டிக்க சொல்லுவோம். வேற சொன்னாலும் ஆளை சொல்லக்கூடாது, நமக்கு அது தெரியாது. மறுபடியும் அந்த தவறு நடக்க கூடாது. நீங்க ஆளை சொல்றீப்ப வேற யாரு? நான் தான். நீங்களுமா? நீங்களுமா? அப்ப நீயுமா? ஒரே லிஸ்டால நம்ம செய்யக்கூடாது. மேலும் எங்களுக்கு பக்கபலமாக இசைகளை இசைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆர்மணிய பேரரசு மகிழ்ச்சி திலகம் அருமை மாப்பிள்ளை சம்பாட்டி எம்ஜி ராஜசேகர் அவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பாடல். பொன்மையிலே நெஞ்சம் கட்டி தவிக்கிறது. என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. பொன்மையிலே நெஞ்சம் கட்டி தவிக்கிறது. பொன்மையிலே நெஞ்சம் கட்டி தவிக்கிறது. என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ கண்மணி. பொன்மையிலே நெஞ்சம் கட்டி தவிக்கிறது.
மிக சிறப்பான ஒரு பாடல். மிக அழகாக அவருக்கே உரித்தான பாணியில அந்த குரல் வளம் ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என் மாப்பிள்ளைங்க. அப்படி கூறிங்க ஐஸ் சாப்பிட்ட மாதிரி என்ன நெய்வ அடிக்கிறாங்க. வா நமக்கு வர மாட்டேங்கிறா கண்டாங்க முரட்டுத்தனமா தான் இருக்கு. வான்னு விட்டா கூட வா அப்படின்னு. ஆனா அவன் விட்டா நைஸாகும் சூப்பரியா. இப்படியே பண்ணி பண்ணி தான் ஒவ்வொரு பிள்ளையா கரெக்ட் பண்றான். அது தெரியாம சில பேர் அவனை கூட கூட்டிட்டு சுத்துறாங்க. அதான் பரவாயில்ல. அருமையான ஒரு பாடல். அவருக்கு இணையாக நன்றிக்கு ஒப்பாக மத்திரத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் மிருதக சக்கரவர்த்தி தாளவாத்திய விஜயன். என் அன்பு தம்பி, பாசத்துக்குரிய அன்பு சகோதரன், மிருதக ஆசிரியர், முறையாக மியூசிக் கல்லூரியிலே பிடித்த ஒரு மிகச்சிறந்த வித்வான், நமது ஆவுடையார் கோவில் காய்கறி வியாபாரி. லாக்டவுன்ல காய்கறி வியாபாரம் பார்த்து உண்மைதான். அதனால தப்பு இருக்க, திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே. உழைக்கிறது என்ன இருக்கு? நாணயம் இல்லைன்னா அதுக்காக வீட்டுல உட்காந்து எடுத்து அடிச்சுட்டு அதோட காசு வருமா? இல்லைன்னா குழப்பம் பார்த்தா நானே அதான் பார்த்த வரைக்கும் பரவாயில்ல. இப்ப நானே வந்துச்சு, கடையை மூடிட்டேன், ஒரு பிரச்சனை காலையில் போய் திறந்தது விட்டுறாரு. மோகன்தாஸ் அவர்கள் இங்கே மிருதக விஷயத்தை உங்களை மகிழ்விப்பார். சிங்கிய பத்தியால அந்த சொல்லு சுத்தம் வேணும். அந்த சுத்தம், அதுல அந்த ஸ்பீடு, வாசிக்கிற வாசிப்புல அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொன்னோம்னா சொன்ன மாதிரி அடிக்கிறேன். குட்டி அப்படி கேட்கணும். சில வயல அடிக்க சொன்னோம்னா சித்தா கிடத்த அடிக்க சொன்னா சித்தோட மொட்டனாக்காரன் பேசின மாதிரி அவனையும் சூப்பரா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பதான் 10 நாளும் கொடுப்பேன். நமக்கு வரலாறு முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியம். இப்படியெல்லாம் வாசிக்கிறாரு, வாத்தியாருங்கிறியா, காய்கறி வியாபாரிங்கிறியா, பலது இருக்குல்ல. விருது என்ன புண்ணியம்? என்ன மேடையில நல்லா அன்பளிப்பு வாங்குறாரு, கைதட்டு வாங்குறாரு, அதுக்காக செலவு பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இவ்வளவு விருந்து என்ன கல்யாணம் ஆகலையே அவருக்கு தான். ஒண்ணு தேடி தெரியுதா, இன்னும் கிடைக்கல. அப்படி இருந்து ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சாச்சு. சரி, விடிஞ்சா கல்யாணம். முதல் நாள் ராத்திரி நாடகம். இவர்தான் மிருதங்க கட்டிக்க போற உள்ள முன்னாடி உட்காந்து நாடகம் பார்த்துச்சு. சரி, நாடகம் முடிஞ்சா இல்லையா, அது அப்பா கூப்பிட்டு இந்த மாப்பிள்ள வேணா கல்யாணத்தை நிப்பாட்டுக்கணும். அது அப்பா தான் கேட்டாரு, மாப்பிளைக்கு என்ன நல்ல தங்கமான குணம், கை நிறைய சம்பாதிக்கிறாரு, சில நேரம் பழக்க வழக்கம் சரி இருக்காரு, அப்படின்னா அந்த பிள்ளை வேணாம். என்ன காரணம்? அந்த பிள்ளை சொல்லுது, ராத்திரி பூரா உட்காந்து நாடகம் பார்த்தா 8 மணி நேரம் நாடகம் நடக்குது. அந்த ஆள் செத்ததோட போட்டு இருந்தாடி அடிக்கிறாரு. இவருக்கு என்ன கல்யாணத்தை பண்ணி வச்சு அவரோட கதவை சாத்திட்டு அடிக்க ஆரம்பிச்சாரா, யார் வந்து காப்பாத்துறது அப்படின்னு அந்த பிள்ளை தப்பா நினைச்சிருக்கு. அவன் அடிக்கிறது இங்க மட்டும்தான், அங்க போன தூங்கிடுவேன். அந்த பிள்ளைக்கு எவரும் தெரியல. அதனால கல்யாணமே ஆகணும். மூத்த வயதுக்கு ஒண்ணு பார்த்துட்டு இருக்க தெரியாது. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம், நல்லா தொழில் பண்றேன், இவ்வளவு பவரான லைட் போட்டு நீ எங்க இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியலையே.
சிரிக்கும் போது தான் நீ இருக்கிறது அடையாளமே தெரியுது. அது ஒண்ணுதான் பயங்கரமா இருக்கு. மிக சிறப்பு. மேலும் இங்கே ஆர்வம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் பலவாட்டி சக்கரவர்த்தி. வாசத்துக்குரிய அன்பு சகோதரர் பெங்களூர் ஆரம் துரைராஜ் அவர்கள் இங்கே ஆர்வம் சேர்த்து தன் இனிய காலத்தால் நல்ல பல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கிறார். பெங்களூர்லயா? பெங்களூரு. செல்போன் இல்லாத ஒரு மனிதன், புரியல பேசுறவங்க செல்லு, இந்த லோன் அலையில அது இல்லாத ஒரு மனிதன். செல்போன் இல்லைன்னா இன்னைக்கு செத்த வயன்னு அர்த்தம். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? கடுப்பேற்கிறார் மயிலால். செல்போன் வாழ்க்கை சீரழிக்கிறேன் நானே கேளப்பயலா. 10 நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா பதறேன் கடந்து. அண்ணே கொஞ்ச நேரம் ஏற்றிக்கிறேன், அண்ணே பிளேஸ் 2 வாங்கி ஏற்றிக்கிறேன், அண்ணே முக்கியமான புள்ள அந்த புள்ள போன் பண்ண முடியாது, ஓட்ட கண்டனமெல்லாம் கொண்டு சொல்லுவேன். இந்த நல்லா மல்லாக்கா படத்துக்கே என் மூக்குல உணர்ந்து பிளக்க சொல்லிருக்கேன். ஏங்க டூபின் பிளக் மாதிரி தெரிஞ்சிருக்க கூடாது. நல்ல வேலை நம்ம வாயை திறந்துருந்தா 3 பின்னு வச்சு அமைக்கிருப்பேன். அப்படி அலைகிறாங்க. அந்த செல்போன் வாழ்க்கை சீரழிச்சுன்னா நாங்க கோவப்படாம கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தான். நம்ம ஆளுங்க அதிகமா சில பேர் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்படி என்ன செய்யறாங்க? அந்த தவறான விஷயம் என்னங்கிற ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். சொல்லுங்க, நாம திருத்திக்கிறோம். அல்லாஹு அக்பர். பெட்டிக்காரர் அந்த பீஸ் அடிக்கிறாரு. உனக்கு அறிவு வேணுமா? அந்த பீஸ் எதுல விட்டு அடிச்சிருக்கா? இந்த பாரு வேற பிட்டாடி பெரிய பிட்டாங்களா? இப்ப பாரு சரியா? எங்கோ நிறைந்திருக்கு செல்லு 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 செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு செல்லு, சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. அது என்ன சம்சாரி? ஐயம் சாரி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிள்ளைய கட்டுமே காட்டன் சாரி, பூனம் சாரி, அது கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவசாரி கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது என்னது சம்சாரி? புரியலையே. என்ன காரணம் சம்சாரினா? சம்சாரினா வீட்டுக்கு வீடு வரிய போட்டு நம்ம 10 பேரை கூட்டிட்டு வந்து கை நிறைய சோறு போட்டு காலையில கை நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. உட்கார்ந்து இருக்க உழைக்கும் வர்க்கம் இவங்க எல்லாருமே சம்சாரி தாங்க. நானும் வேர்க்க வேர்க்கத்தான் உழைக்கிறேன். நானும் சம்சாரி. நம்மளும் சம்சாரி தான். அரோகரா அரோகரா கோயிந்தா கோயிந்தா. இப்பெல்லாம் சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. ஆட போயா, சம்சாரிக்கு செல்லுன்னா ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் காவியை கட்டிட்டு ஒரு திருவோண கையில் எடுத்துட்டு கோயில் வாசல் உட்காந்தானா உண்டை கட்டி வாங்கி சொல்லிட்டு அவமானு போயிருக்கான். அவன் செல்லு வாங்கிட்டு சிஎம்டி போன் பண்ணி போயிருக்கிறேன். ஆமா, சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அப்புறம் ரஞ்சிதா கிட்ட பேசுறதுன்னா எப்படி பேசுறது? அந்த சாமியார சொல்றியா? நோ சூடு நோ சொரணை. அதனாலதான் தனி நாடு வாங்கியிருக்கேன், கைலாசா. நான் அங்கதான் போறேன். இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? பிள்ளைகளா படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறான்? எதுக்கு படிக்க? நம்மளால படிக்க போறாங்க. ஒண்ணு டீச்சர் இவங்களை கூட்டிட்டு ஓடுது, இல்லைன்னா இவங்க டீச்சரை கூட்டிட்டு ஓடிடுறாங்க. சம்மதிச்சாலும் யாரையும் கூட்டிட்டு போகலாம்னு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிருக்கு. அதை நீ அவமதிக்க கூடாது. அதனாலதான் மெட்ராஸ்ல போற 5-6 வாத்தியாரை பிடிச்சி உள்ள ஓட்டுருக்காங்க. செஞ்ச வேலை அந்த மாதிரி. ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? இந்த சமூகத்திற்கு ஏதோ நீ சொல்லணும்னு ஆசைப்படுற, ஏதோ மறைச்சு சொல்ற. மறைக்கலையே. அதெல்லாம் ஆபாசப்படம். அப்புறம் எப்படி சொல்ற? பாசம்னா அன்பு, அன்பு. ஆபாசம்னா அதிகப்படியான அன்பு. நீங்க ஒரு ஆள் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. அதுக்குதான் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். சொல்லுங்க. அம்மனை கொண்டி படம் பார்க்க தேவையா செல்லு. இப்பதாங்க மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. அப்படியே நான் பாடுறேன். மொட்டை கொண்டி ரொம்ப மோசமானது. இப்படி வச்சுக்கிறோம். தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு. இதுவா நாகரீகம்? என்றும் நெருங்கிருக்கும் செல்லு செல்லு. எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு. தேவையா செல்லு. தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு. இதுவா நாகரீகம்? என்றும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு. எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு. தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். ஆமா, தண்ணி போட்டு
செல்லு பேசி வண்டி ஓட்டுறா புளிய மரம் போட்டு மரம் போய் முட்டுறா அப்படி புளிய மரம் போட்டு மரம் போய் முட்டுறா அதை செல்லாத வீதியில செல்லு கிடக்குறா அவன் செல்லாத வீதியிலே செல்லு கிடக்குறா செத்தவன் செல்லுலதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு உங்கள் தண்ணி போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. சரி வண்டியில வரையில அண்ணன் இங்க உங்க அட்டன் பண்ணாரு. அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். பைபாஸ்ல நடக்கிறாரு மணப்பாறை பைபாஸ்ல. கன்றாடி 5000 கொடுத்தா செல்லுவாங்களா? 50000 கொடுத்தா வழிக்கு வாங்கலாம். 50 கோடி கொடுத்தாலும் போன உயிர் வருமா? என்றும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. கட்டளை ஒன்றாட்டி போன் பண்ணா என்னடி இது காலேஜ் திறந்தாக்கா பீஸ் கட்டணும்னு சொல்லி வை ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுற வை. அதுக்குள்ள 4 தடவை போன் பண்ணு. ஆம்பளை வெளியில போனா 1000 வேலை இருக்கும். ஓயாம போன் பண்ணாதன்னு சொல்லிருக்கல. ஏதோ போன் பண்ணல அப்புறம் எப்படி தகவல் சொல்றது? படம் வேணும். மரியாதையா வக்கீலியா இல்ல வந்தனா தூக்கி போட்டு அதிலே மிதிப்பேன். ஐயோ கொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டா. சின்ன வீடு போன் பண்ணா திருப்பி பேசுறா. சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா. மாமா என்ன நீங்க வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க? அங்கதான் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. நீங்க போன் பண்ணிட்டு வர வேண்டியதானே மாமா? போன் பண்ணாதான் உன் நம்பர் பிஸினே வருது. இந்த போனு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. அதுவுமா அதனால நீங்க நல்லா 21000 ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி அகலமா ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. ஆமா சம்பாதிக்கிறது பூரா உனக்கு தானடி செல்லாம். வரையில அல்வா வாங்கிட்டு வரீங்களா? அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிய. இப்படி சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறா. வாங்கின சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. அதே வாங்குற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான். ஏன் அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு கட்டிங் போட்டு வேலைக்கு போறான். அதிகாலை கட்டிங் போட்டா வேலைக்கு போவாங்க. அதிகாலையில் எழுந்திருத்து நீராகாரத்தை அறிந்து விட்டுத்தான் வேலைக்கு செல்வேன். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் காலையில எந்திரிச்சு கட்டிங் போட்டாதான் கை கால ஆட்டம் நிக்குது. ராத்திரி சாப்பிட்ட சரக்கு காலையில வேலை செய்யுது. உண்மைதான். வெயில நின்று வேர்வை சிந்தி உழைக்கிற காசை எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? கொண்டாட்டி தான் கொடுக்கணும். நம்மால அங்கே கொடுக்க மாட்டாரு. வர்ற வழியில வச்சிருக்க உங்களை பூரா ஆப்பர்ல காசு வச்சு விடுறாரு. இங்க வீடு சூப்பரா இருக்கும். காசு உன்னைத்தான் சொல்றாப்ல. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் சொல்லி ஏனுங்க. சின்ன சிறுக்கு கையிலெல்லாம் செல்லு. இப்போ காலேஜ் போன பொண்ணு ஆடத்தானங்க. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. காலேஜ் போன பொண்ணு ஆடத்தானங்க. பெற்றவங்க வயிற்றுல நெருப்பு தானுங்க. பெற்றவங்க வயிற்றுலாம் நெருப்புதானுங்க. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆகியா? காதலை கொச்சப்படுத்துறியா? காதல் என்பது ஒரு புனிதமான விஷயம். அது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் இப்ப காதல் தான் பண்றாங்க? எல்லாத்துலயும் இப்ப 2 வகை வந்துருச்சுங்க. 2 இன்பம் துன்பம் 2, இரவு பகல் 2, மேடு பள்ளம் 2, சரக்கு சைடிஸ் கப்பு தண்ணி. நாராயணா ஐயோ அந்த கன்றாவையும் காதல் விடக்கூடாது. இப்படி காதல்ல 2 வகை உண்டு. நல்ல ஒரு காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல தேவையில்லை. வருவேன். கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? அந்த பிள்ளையோட புரிச்சுன்னா நம்ம பொண்டாட்டி விளக்கமா எடுத்துட்டு விரட்டும். வீதி வீதியா வெதுப்பு அழுவா. கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போகல போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். அவரு போயிட்டாரு நீங்க வாங்க அப்படின்னா அது கள்ள காதல். தெய்வமே பெரிய தெய்வமே ஒரே வார்த்தை ராமாயணம் மகாபாரதம் முடிச்சுட்டேன். சண்டாளா என்ன அழகா சொல்றாங்க. போயிட்டு வாங்க நல்ல காதல். போயிட்டாரு வாங்க அவங்க கலக்காது. எம்பிட்டு சிக்னல் கிடைச்சதோ அந்த மாதிரி வழக்கம். கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. நம்ம அப்பா பாட்டு காலத்திலே செல்லு ஏதுங்க. இப்ப சின்ன கையில செல்ல பாருங்க. இப்ப
சின்ன திருசு கையிலெல்லாம் செல்ல பாருங்க. அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்க. நீ என்ன லூசு பயணிச்சுக்கிட்டியா? கோவப்படாதமா. செல்லு வேணும்றியா வேணாம்றியா? பாட்டு நான் பாடணுங்களா வேணாங்களா? இவ்வளவு நேரம் அது நொட்ட இது நொட்ட என்ன? இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கிற தேவதே வீட்டுக்காரர் இப்ப மணப்பாறைக்கு போயிருக்காரு. சரி. இங்க இருந்து போன் பண்றாங்க. என்னன்னு? ஏங்க வரையில பால் வாங்கிக்கோங்க, பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு வாங்கிக்கோங்க, மறந்துடாம அரிசி கூட தூக்கிங்க. ஏங்க கடைசி பையனுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு செட்டு மாத்திரை வாங்கிக்கோங்க. அப்படியா? பிள்ளைக்கு வாங்கிட்டு உங்களுக்கு நல்ல மாத்திரையா ஒரு மாத்திரை ஒன்று வாங்கிட்டு நல்லா நின்று பேசுற மாதிரியா? அது வேணாமா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க. நம்ம பையன் அதுக்கா பயன்படுத்துறாங்க. வேற செல்ல எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு 2 கிலோமீட்டர் சீமக்கரவைக்கு போறாங்க. எனக்கு அதுதான் ஒரு சந்தேகம். என்ன முதல்ல டிஓடி போன் தான் இருந்துச்சு, அது எந்த இடத்துல வச்சிருக்காங்க? நம்ம தான் ஓடி போய் அதை எடுத்து பேசணும். செல்லு வந்ததுக்கு அப்புறம் இருந்த இடத்துல அங்க பேசலாம்ல. ஆனா போன் அடிச்சு திருத்தணும் எதிர்த்து வர்றாங்க. ஏன் அப்ப அது நல்ல காதல் இல்ல, அதுல தெரிஞ்சுக்கலாமோ? விளக்கமா தேடி கொடுக்கு. ஓ எடுத்துக்கிட்டு எதுக்கு கரவை காட்டுக்குள்ள போறாங்க? இங்க போய் என்ன பேசுறாங்க? வைக்கவா வச்சிருவேன், வைக்கவா ஏதோ அடமான வைக்கிறத பத்தி பேசுவாங்க. இல்லங்க இங்க வேற எதுலயே வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. வேற எதுலயே வைக்கிறதுக்கா? ஆனா செண்டாலைக்கு வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அதுல அளவோடு பேசினாலும் நண்பதான். இன்னும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, இன்னொரு கையிலையும் செல்லு செல்லு, நோக்கியா செல்லு சிம்மு ஓடப்ப சிம்மு சாம்சங் சிம்மு அருமை அருமை அருமை. நல்ல ஒரு பலத்தை கைதட்டுகளை கொடுக்கலாமே. நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. எப்படி எல்லாம் பேர் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு ஒரு கட்டி வாங்கி தர மாட்டேங்கிறேன். படிக்கலாம்ல. அருமை நடிப்பு அண்ணனுக்கு ஜோதிட கலாநிதி பெரியசாமி உசுலை ஊரணியை சார்ந்த அன்புள்ள அவர்கள் எனக்கு ரூபாய் 10 நன்கொடை வாங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றி வணக்கம். தயவு செய்து அன்பளிப்பு கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், கொஞ்சம் இன்னும் 2021 வந்துருச்சு, நம்ம பகுதியில் தான் இந்த 10 ரூபா அன்பளிப்பு இன்னும் வந்துருச்சு. விலைவாசி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? 145 ரூபா சும்மா கிடையாது. என்ன 145? அரிசி விலை. ஆமா, காலையில 10 மணிக்கு முன்னாடி அரிசி கடைக்கு போனோம்னா 200 220 சொல்றேன். எந்த அரிசி கடை? அது பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசியா? அப்பச்சி அரிசின்னு ஒரு அரிசி போட்டுருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்து செய்யுங்க இனிமேலாவது. மிக்க நன்றி. அருமையான கருத்துக்களை எடுத்து சொன்ன தம்பி துரைக்கு ஒரு நல்ல பாராட்டுகள். என்ன காரணம்னா இன்னைக்கு செல்போனால் எவ்வளவு தீங்குகள் இருக்குங்கிறத அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா பயிர்கள் நிறைய கண்டுபிடிட்டாங்க பாவமா. ஏன்னா அந்த செல்போன் வந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் கண்ணை பாதிக்குதுடா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். கண்ணில் ஏதோ புதுசா ஒரு புழுவே உற்பத்தி ஆகுதான். ஆமா, இதை காட்டு இப்படியே வச்சுருக்காங்க. இப்படி 3.5 மணியுமா இருக்காங்க. வாட்ஸ்அப்ல பாக்குற ஒரு பையன் செல்லே நம்ம கையை மட்டும் ஆடி இருக்காங்க. அப்படி பைத்தியம் அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுங்களா? அதனால கொஞ்சம் அளவா யூஸ் பண்ணுங்க. பார்க்க வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் அளவா செஞ்சுக்கிறங்க. இல்லைன்னா அதனால் வரக்கூடிய தீர்வுகளை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதை காட்ட பெரிய உரிமை. நைட்டு 1 மணிக்கு நான் எந்திரிச்சு பாத்ரூம் போலாம்னு வெளியில வரேன். திடீர்னு சத்தம். என்ன சத்தம்? உன் பின்னாடி வரேன் பார், உன் பின்னாடி தான் வைக்கிறான், அவனை போட்டுரு அப்படிங்கிறாங்க. நான் இன்னத்துல ஒன்றும் போல எவனா பின்னாடி வர்றாங்க, போட போறாங்க இவ்வளவு நினைக்கிறேன். திரும்புறான் சுடு அவனுங்கிறான். எங்கிட்டோ தீவிரவாதி கும்பல மாட்டிட்ட போல இருக்கு. பார்த்தா முண்ட பையன் 12-1 மணிக்கு உட்காந்து கேம் விளையாடி இருக்காங்க. சுடுங்கிறான், வெட்ட குத்துங்கிறான். பயந்து வருது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறங்க. நல்லதே நடக்கட்டும். இதுல நல்ல விஷயம் நடந்திருக்கு. நல்லதா இருக்கு. தீமை தானே சொல்லியிருக்காங்க, அதுல நன்மை இருக்குங்க. அதை சொல்லவே இல்லை. 10 வருஷமா ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகல. அப்பங்க அவரு பார்த்தாரு, என்னடா நம்ம பிள்ளை கல்யாணமே ஆகல, வர்ற மாப்பிள்ள பூரா பார்த்துட்டு போயிடுறாங்க. செவ்வாய் தோஷமா என்ன தோஷமா தெரியல, கல்யாணம் ஆகல. கடைசியா பார்த்தாரு அப்பா ஒரு 2000 ரூபாய்க்கு பொம்பளை பிள்ளைக்கு செல்லு வாங்கி கொடுத்தாரு. 1 வாரத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடா அது செவ்வாய் தோஷம் நாக தோஷம் கேள்விப்பட்டிருக்கு, இது செல்லு தோஷமா இருக்கு. அது எப்படி செல்லு கல்யாணம் ஆகுது? செல்லு வாங்கினாங்கல்ல, பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்தாங்கல்ல, பிள்ளை ரீசார்ஜ் பண்ற கடைக்கு போனுச்சு. அங்கிட்டே கூட 1 வாரமா சார்ஜ்ல ஓட்டு இருந்திருக்கான்னு தூக்கிட்டு போயிட்டேன். இந்த முன்ன முதல்ல தெரிஞ்சிருந்தா 500 ரூபாய்க்கு செலவாகி கொடுத்துருக்கலாம். 2000 தேவைப்பட்டிருக்காது. எப்படியும் நல்லது நடந்துச்சுல்ல, சார்ஜ் ஏற்றிட்டாங்கல்ல, விடு தொலைட்டோம். எப்படியோ ஒரு பக்கம் சார்ஜ் ஏற்றினா பரவாயில்ல, ஒரு பக்கம்லாம் மல்டி சார்ஜர் மாதிரி அதோட சார்ஜ் ஏற்றி போயிடும். கவனம். அதுக்கு அடுத்தபடியாக தாரம் லயம் விஷயத்தை கொண்டுட்டார் லய சக்கரவர்த்தி அன்பு தம்பி
போன் நம்பர் இருக்கா? அட்ரஸ் வேணாமா? சரி. வேல்முருகன் கோவில்பட்டி அன்பு தம்பி அவர்கள் இங்கே தாளம் வசிப்பார்கள். தாளத்துல 2 தாளம் கொண்டு வரேன் ஒரு ஆள் தான். அங்கிட்ட செட்டு இங்கிட்ட செட்டு வச்சிருக்கேன். ஆமா, அந்த சுழி தக்கமாக போடுறது மிகச்சிறப்பான தாளம். இங்கே பபுனாக எடுத்து உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கேன். நாற்பி அறிஞர் பொண்ணு காமிக்கு பொம்பளை வச்சா வேறு கழுத குதிரை எல்லாம் நம்ம தான் அடைக்கிறோம். தயவு செய்து ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னப்பு? காலையில முருகன் வந்ததுக்கு அப்புறம் முருகனை சந்திக்கிறதுக்கு நாரதர் வருவாரு. ஆமா, இந்த நாடகத்துல நாரதர் வரமாட்டார். விஸ்வாமித்தர் வருவாரா? இல்லங்க, முருகனை வந்து ஔவையார் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாரதர் வருவார். அதனால ஔவையார் வர்றது நீங்க அமைதியா இருந்து எல்லாரும் பார்க்கணும். இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா ஔவையார் முத பச பிடிச்சி ஊருக்கு போயிருவோம். கார்ல தான் போவேன். நாங்க சும்மா வந்திருக்கோம். அதற்காக இந்த நாடகத்தில் என்னோடு இணைந்து இறைப்பணியாற்ற வந்திருக்கின்றார் ஆடல் அரசி அகிலிய சுந்தரி நாட்டிய தாரகை. 2 ஆண்டு காலமாக கொரோனாவால் துவண்டு கிடந்த இந்த நாடக உலகத்தை தூக்கி செங்குத்தாக நிறுத்த காத்திருக்கிறார் தாமரை செல்வி அவர்கள். டான்ஸ் காமிக்கிறார். மாமாவை பார்த்து பூச்சூடடி குழந்தை ஆடினா மட்டும் நீ என்ன செய்ய போற? அந்த சேலை தாண்டி வர முடியாது. வெண்ணெய் டான்ஸ் எனக்கு தான் போட்டுருக்கு, உனக்கு இல்ல. தெரிஞ்சுக்க. அதே ஒரு நாடகம் செவ்வனை அமைவதற்காக ஒளிவிற்கு அமைத்து பெருமைப்படுத்திக் கொடுக்கிறார்கள். ஒளி அமைப்பு ஸ்ரீ ஆண்டவர் ஆனாம்பட்டி உரிமை பி பெருமாள் அவர்கள். என்னத்துக்கு நமக்கு பாட்டுக்கு விளம்பரம் தேவையா? நமக்கு நாடறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் இருக்குதாங்க இல்லையா? நல்ல சரக்குக்கு விளம்பரம் தேவையில்லை. சரக்குன்னு சொல்ல முடியாது. என்ன சரக்கு? பல சரக்கு கூட அப்படி சொல்ல முடியாது. மிகச்சிறப்பான ஒளிவிற்கு மேலும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் அன்பிற்கும் பாசத்துக்குரிய அன்பு தம்பி வரையப்பட்டி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஏவி ஆறுமுகம் அவர்களும் நமது ஆனாம்பட்டி ராஜநகர் பி லெனின் அவர்களும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்தடிகள் கொண்டு சிறப்பாக நாடகத்தை கொண்டு தெரிவித்துக் கொண்டு சீட் அமைப்பு அவர் அண்ணன் சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அதோடு இந்த நாடகத்தை தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த நாடகம் நம்ம மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் கூட பார்க்கின்ற அளவுக்கு, இப்ப இல்லாம எப்ப எடுத்து பார்த்துக்கிறாங்க அளவுக்கு யூடியூப்ல மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். பாசத்துக்குரிய என் அருமை தம்பி அரங்கம்பட்டி பயில்வான் மணி அவர்களும். அவர் தான் பயில்வான் மணி. எந்த சென்னையிலேயே பார்க்குற மக்கள் 10 பேர் அடிப்பான் ஒரு ஆள். அப்படி பயில்வான் மணி அவர்களும் பிஎஸ்கே ஒளிப்பதிவு. நன்றி, வணக்கம். கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை என்ன குழப்பிட்டாங்க. ஆக மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு எல்லாமே. அதோட இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு தான் நான் முக்கியமாக விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு எதிர்காலமே அவங்க கையில் தான், இளைஞர்கள் கையில் தான். இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் சொன்னார். கனவு காண்றதுனா புள்ள தண்ணியை போட்டு மல்லாக்கப்படுறதுக்காங்கிறது இல்லை கனவு. அதாவது எதிர்காலத்தில் என்னவா வரணும், என்னவா ஆக போறோம் அப்படிங்கிறத கனவுலையே நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அது மாதிரி ஆக முடியுமா? அதுக்காக சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு இப்போ பயம் இல்லாம தெரியல. இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவா, பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா இப்ப நீங்க உடனே சிங்கமலை சேவக பெருமாள் கோயிலுக்கு நேர்ந்து இருக்க மாடுகளை பார்த்தா அது ஒரு 1000கணக்கில் மாடு தெரியும். பெரிய மாடெல்லாம் ஒழுங்கா ஓரமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கண்ணுக்குட்டி மாடு, லாரி, காரு, பஸ் எது வந்தாலும் மங்கட்டி நடுவில் தவிட்டு ஓடும். ஏன்? பயம் தெரியாது. அதான் இளம் கன்று. அது மாதிரி உள்ள இளைஞர்கள் 2 வீலர்ல ஏறிட்டாங்கன்னா பிளைட்ல போன மாதிரி ஏறி உட்கார்ந்து அப்படிங்கிற அவ்வளவுதான் அழகான புகைதான் தெரியுது. எங்க இருக்காங்கன்னு தெரியும். புகையா கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பார்த்து போங்க ராஜாக்களா. ஏன்னா இன்னைக்கு வர்ற வண்டி ஹைஸ்கூல் வண்டியாத்தான் வருது. கொண்டு போய் எதுலையா கொடுத்து நீங்க போயிருக்கீங்க மயிர் வச்சிடும். ஆனா 20 வயசு 22 வயசு வரைக்கும் பிள்ளைய வளர்த்து அந்த பெற்றவங்க என்ன பாடுபடும் மனசை கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் பைய போங்க. அதோட
ஹெல்மெட், தலைக்கவசம், உயிர் கவசம் அதை அணிஞ்சுக்கிறீங்க. சில பேர் ஹெல்மெட் வாங்க மாட்டேங்கிறான், சில பேர் வாங்கினா போட மாட்டேங்கிறான். இன்னைக்கும் சொல்றேன், போலீஸ்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு ஹெல்மெட் போடாதீங்க, உங்க உசுருக்கு பயந்து போடுங்க. வாங்கி கண்ணாடியை போட்டுக்கிறது. இன்னும் சில பேர் பின்னாடி போடுங்க. இன்னும் சில பேர் வண்டி சீட்டு கவருக்கு உள்ள வச்சு மூடி வச்சிருக்கேன், அது மேல குண்டி வச்சு உட்காந்துக்கிறேன். அப்புறம் என்ன கிடையாது ஹெல்மெட். இன்னும் சில பேர் பொண்டாட்டி பின்னாடி உட்கார சொல்லி அவ வேலை கொடுத்துறேன், அவ திருவோடு மாதிரி இப்படி பிடிச்சிட்டே வர. இதுல என்ன தெரியுமா, வர்ற நேரத்தில் எதுக்கு போலீஸ்காரங்களை பார்த்துட்டான்னா நிப்பாட்டி அம்மா குணமா அப்படின்னு பையன் மாட்டிட்டு போனா என்ன கொலை கேஸ்ல புக் பண்ண போறாங்க. போற வழியில அப்படி சமாளிக்கிறான். ஏய் அது நிக்குது, அது எடுத்து தலையை மாட்டி மோட்டர் இன்னொக்கம்னா அப்ப பதட்டத்துல முன்ன இங்கிட்டு திருப்பி இப்ப கூப்பிட மாட்டீங்களா. மொத்தமா மறைச்சு லாரியில கொடுத்து கோயந்தான்னு போய் சேர வேண்டியதான். யாருக்கு நட்டா? நமக்கு தானே நட்டா. லைசன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்டாதீங்க, இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. பெற்றவங்களுக்கு சொல்றேன், லைசன்ஸ் எடுக்க வரைக்கும் அவனுக்கு வண்டி வாங்கி கொடுக்காதீங்க, தலைவெல்லாம் இருந்தாலும் கொடுக்காதீங்க. அது ஆபத்து, நம்மளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி. அதனால தயவு செய்து இதுகளெல்லாம் கொஞ்சம் பெறாங்க. அதோட மோட்டார் ஓட்டுறது பேசுற நான் டிரைவர் தான். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய சர்வீஸ்ல ஒரு ஆடு மாடு கோழி குஞ்சு எதுவுமே ஏத்தன கிடையாது. சர்வீஸ் ஒரு ரெட் மார்க் கிடையாது. தவளை தவிட்டு வந்துச்சு அப்படியே பிரேக் அடிச்சு நிப்பாட்டிக்கணும் ரோட்ல. அப்பதான் பெருமாளையா கேட்டாப்ல, தவளைக்கெல்லாம் பிரேக் அடிச்சுன்னா நம்ம என்னைக்கு நாடகம் நடத்துற ஊருக்கு போறதுனால அதுக்காக ஏற்றி இறங்கிட்டு போக முடியுமா? நமக்கு மனசு கஷ்டமா இல்லை. அவ்வளவு கரெக்டா இருந்தவே இப்ப போய் என் காலக்கிழமை அந்த கொரோனா டயத்துல லேச செவத்துல அப்படி முட்டினதுக்கு 15 லட்சம் தண்டனை கட்டினேன். கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கி விட்டாங்க காசு கடை. சத்தியமா 15 லட்சமா வாங்கினாங்க. ஆளை அடிச்சாவே 500 ஆயிரம். அது உண்மைதான், 500 தான் ஏற்றி இருக்கனாலே. ஆனா என் கரகம் மேல செவத்துல முதல்ல 15 லட்சம். சும்மா லேசா அப்படி டர்னிங்ல வீடு எடுத்துக்கலாம் அப்படி போய் திரும்ப லேசா அப்படி மூணு எடுத்துட்டு அது 15 லட்சம் கேஸ் போட்டு அநியாயமா இருக்கேங்க. நம்ம வண்டி அப்படி ஜேசிபி லேசா அப்படி மூலையில தட்டின வீடு போகலாம் போச்சு. கொத்தனார அப்படி ஸ்டாங்கலாம் கட்டிருக்கேன். ஓஹோ, இதுல கொத்தனார வேற குறை சொல்றீங்க. அதுக்கு 15 லட்சம் வாங்குவாங்க. நானே இடிச்சு இடிச்சு போச்சு. என்கிட்ட சொன்னாங்க என் வண்டியில அள்ளி கூட்டிட்டு போக போறேன். அவ்வளவுதானே. ஓஹோ, சுத்தம் 15 லட்சம் வாங்கிட்டேன். சண்டாளப்ப வரிதான் கட்டினேன். எப்படி கட்டிய? கொரோனால வருமானமே இல்லையே. வழி இல்லாம அப்புறம் அந்த ஜேசிபி வந்து கட்டினேன். மறுபடியும் ஒரு ஜேசிபி வாங்கினேன். ஆனா அங்க வீடு கட்டுறான்னு பாத்துக்கிட்டே அவன் நம்ம தொப்பு கட்டுக்கிட்டு இதே மாதிரி கரெக்டா அந்த ஓரத்துல தள்ளி தள்ளி வீட்டை கட்டி 15 லட்சம் கொடுக்கலாம். நம்ம எங்க போறது? நடத்துட்டு போறதா? அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துருங்க. நான் போய் அடுத்த அனுப்பிச்சு வைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்க வரை ஃப்ரீயா விடைபெறுகிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே எப்படி சொல்ல எல்லாரும்